என்னப்பா இந்த எபிசோட் டைட்டில் பார்த்து கிளிக் பண்ணீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ரிச் பீப்புள் என்ன டிஃப்ரெண்டா பண்றாங்க? நான் தான் கார்த்திக். இது ரியல் மணி டாக். நம்ம எவ்ரிடே சம்பளக்காரங்களுக்காக உண்மையான நிதி சார்ந்த பேச்சு. அண்ட் ஐம் பிரியா. வணக்கம் எல்லாருக்கும். கார்த்திக், இந்த டாபிக்கை நான் தான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா உண்மையாவே என் லைஃப்ல ரிச் பீப்புளை பார்த்தா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அதே 24 hours, அதே ஊரு, அதே இந்தியா, ஆனா அவங்க அக்கௌண்ட் மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கு? ஒய்? பிரியா, உன் ஃப்ரஸ்ட்ரேஷன் நியாயமானது தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறதை கேட்டுட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் போகும், ஒரு தெளிவு வரும். என்ன உண்மை என்னன்னா, பணக்காரங்க ஒன்றும் எக்ஸ்ட்ரா அறிவாளியும் இல்லை, அவங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டவும் இல்லை. நாம தினமும் அலட்சியப்படுத்துற 5 விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்றாங்க, அவ்வளவுதான். வெறும் 5 விஷயங்கள் மட்டுமா? சீரியஸ்லி? சீரியஸ்லி. இதுல கொடுமை என்னன்னா, இந்த 5 பழக்கங்களும் நமக்கும் தெரியும். ஆனா நாம நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலான்னு தள்ளி போடுறோம். அதுதான் வித்தியாசம். சரி சரி, ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க கார்த்திக். பழக்கம் 1 என்னன்னு சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். பழக்கம் 1, அவங்க ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு வைப்பாங்க. தே ட்ராக் எவ்ரி ரூபி. கணக்கு வைக்கிறாங்கன்னா எக்ஸல் ஷீட்ல உட்கார்ந்து எழுதுவாங்களா? எக்ஸல் இல்ல ஆப் இல்ல நோட்டு புத்தகம் எது வேணாலும் சரி. ஆனா விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த மாசம் எந்த இடத்துல எவ்வளவு பணம் செலவாச்சுன்னு. நாம என்ன பண்றோம்? மாச கடைசியில போன் எடுத்து அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளவுதானா இருக்கு, மீதி காசு எங்க போச்சு அப்படின்னு ஷாக் ஆகும். கார்த்திக், நீங்க என்னோட வாழ்க்கையை அப்படியே சொல்றீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை கூட நான் இதே தான் பண்ணேன். ஸ்விங்கி, ஜொமேட்டோ, அமேசான் 3 சேர்ந்து என் அக்கௌண்ட்டையே காலி பண்ணிட்டாங்க. பாத்தியா? ஆனா பணக்காரங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாசத்துக்கான சாப்பாட்டு பட்ஜெட்ல இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது கேட்கறதுக்கு போர் அடிக்கலாம், ஆனா இதனால தான் அவங்க பணம் அவங்க கிட்டயே தங்குது. சரி, இதை எப்படி ஆரம்பிக்கிறது? எல்லாராலையும் திடீர்னு எக்ஸல் மாஸ்டர் ஆக முடியாது இல்லையா? ரொம்ப சிம்பிள் ஆரம்பிங்க. இந்த வாரத்துல உங்களையே ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. போன மாசம் என் யூபிஐ ஆப் மூலமா எங்கெங்க பணம் போச்சு? ஃபோன்பே, ஜிபேல ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை பாருங்க. அதிகமா செலவு பண்ண 3 இடங்களை மட்டும் கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். முதல் நாள் அது போதும். இது பண்ணக்கூடிய விஷயம்தான். சரி, பழக்கம் 2. பழக்கம் 2, அவங்க முதல்ல தங்களுக்கு தாங்களே சம்பளம் கொடுத்துப்பாங்க. தே பே தெம்செல்வ்ஸ் ஃபர்ஸ்ட். தங்களுக்கு தாங்களே சம்பளம் கொடுத்துக்கிறதா? புரியல. நம்மளோட சாதாரண முறை என்ன? சம்பளம் வரும், வாடகை கட்டுவோம், மளிகை ஜாமான் வாங்குவோம், இஎம்ஐ போகும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரு சுத்துவோம், புது ட்ரெஸ் எடுப்போம், மாச கடைசியில மிச்சம் இருந்தா சேமிப்போம். மிச்சம் இருந்தா சேமிப்பு, இதுதான் மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஆனா பணக்காரங்க சம்பளம் வந்த உடனே முதல்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்புக்கு அனுப்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா, யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ முதல்ல சேமிப்பு, அப்புறம்தான் வாழ்க்கையா? கண்டிப்பா. பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். சம்பளம் வந்த உடனே நீ உனக்காக முதலீடு பண்ற, மீதி இருக்கிற பணத்துல மட்டும்தான் வாழ்க்கையை ஓட்டுற. கோயம்புத்தூர்ல ஒரு 26 வயசு பையன் 32,000 சம்பளம். ஒரு நாள் ஆட்டோ டெபிட் செட் பண்ணான். 5,000 சிப், 2,000 ஆர்டி. ஆட்டோமேட்டிக்கா போயிடும். முதல் 3 மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 4வது மாசம் அந்த பட்ஜெட்டுக்கு பழகிட்டான். இப்ப 2 வருஷத்துல அவன்கிட்ட 1.7 lakhs பணம் சேர்ந்திருக்கு. சின்ன தொகை தான், ஆனா இது நிஜம். ஆட்டோ டெபிட் செட் பண்றதுதான் ரகசியமா? 100%. ஏன்னா நம்ம மனக்கட்டுப்பாட்டை நம்ப முடியாது. நானே மேனுவலா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. கையில காசு இருந்தா செலவு பண்ணணும்னு தோணும். சிஸ்டம் மூலமா பண்ணிட்டா மூளையை ஏமாத்திரலாம். பணக்காரங்க சிஸ்டம் உருவாக்குறாங்க, நாம மனக்கட்டுப்பாட்டை நம்புறோம். அதுதான் வித்தியாசம். வில் பவரை விட சிஸ்டம் பெருசு. சூப்பர். சரி, பழக்கம் 3 சீக்கிரம் சொல்லுங்க. பழக்கம் 3, பணத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி அவங்க தங்களை தகுதியாக்க முதலீடு பண்ணுவாங்க. They invest in themselves. ஓ, அதென்ன தெளிவா சொல்லுங்க. பணக்காரங்க புக்குகள் படிக்கிறாங்க, கோர்ஸ் எடுக்கிறாங்க, மேலதிகாரிகளிடம் கத்துக்கிறாங்க. இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சம்பாதிக்கும் திறன் தான் அவங்களோட மிகப்பெரிய சொத்து. சம்பளம் அதிகமாச்சுன்னா முதலீடு செய்யும் திறனும் அதிகமாகும். திறமை வளர்ந்தா வருமானம் வளரும். ஆனா நாம என்ன பண்றோம்? நெட்ஃபிளிக்ஸ். சாரி, நானும் தப்பு பண்ணியிருக்கேன். போன மாசம் 3 ஆன்லைன் கோர்ஸ் காசு கொடுத்து வாங்கினேன், ஆனா 1 கூட முடிக்கல. கோர்ஸ் கிரேவியார்டு, இது ஒரு பெரிய நோய். ஆனா பாயிண்ட் என்னன்னா, பணக்காரங்க கத்துக்கிட்டு அதை வாழ்க்கையில பயன்படுத்துறாங்க. திருநெல்வேலியில ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் வீக்கெண்ட்ல யூடியூப்ல ஃப்ரீயா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டாங்க. 6 மாசம் கஷ்டப்பட்டு இப்ப சின்ன சின்ன பிசினஸ்களுக்கு சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணி மாசம் 18,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க. முதலீடு 0, வெறும் நேரமும் கத்துக்கிட்ட திறமையும் தான். வாவ், அப்போ சுய முதலீடு ஈக்குவல் டு வருமான முதலீடு. சூப்பர். சரியா சொன்ன. தமிழ்நாட்டுல நம்ம பெற்றோர்கள் எப்பவும் சொல்லுவாங்க, படி படி படின்னு. அவங்க சொன்னது சரிதான். ஆனா ஸ்கூல் முடிஞ்சாலும் அந்த படிப்பு தொடரணும். சாகுற வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கணும். சரி, பழக்கம் 4, அப்படியே வேகமா போவோம். பழக்கம் 4,
எல்லாரும் குறுகிய காலத்தை பத்தி யோசிக்கும்போது அவங்க நீண்ட காலத்தை பத்தி யோசிப்பாங்க. லாங் டேர்ம் திங்கிங். லாங் டேர்ம் திங்கிங் நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு உதாரணம் சொல்லுங்க. கண்டிப்பா. 2 நண்பர்கள், 2 பேருக்கும் 27 வயசு, 2 பேருக்கும் 10,000 ரூபாய் போனஸ் கிடைக்குது. நண்பன் ஏ உடனே ஒரு புது ஐபோன் கேஸ், ஒரு நல்ல டின்னர், புது ஷர்ட், சினிமான்னு ஒரு வாரத்துல காசை காலி பண்ணிட்டான். 7 நாளைக்கு சந்தோஷமா இருந்தான். நண்பன் பி அந்த 10,000 ஒரு சிப்ல போடுறான். போர் அடிக்குதா? ஆமா. ஆனா 20 வருஷம் கழிச்சு அந்த ஒரு முறை போட்ட 10,000 ரூபாய் 12% வட்டியில கிட்டத்தட்ட 96,000 ரூபாயா மாறி இருக்கும். என்னது, வெறும் 10,000 ரூபாய் 96,000 ரூபாய் ஆடுமா? அதுதான் கூட்டு வட்டி மகத்துவம் பிரியா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை உலகின் 8வது அதிசயம்னு சொன்னாரு. காலமும் பணமும் சேர்ந்தா மேஜிக் நடக்கும். ஆனா பொறுமை வேணும். பணக்காரங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாப்பாங்க. நாம அடுத்த வீக்கெண்ட் என்ன பண்ணலாம்னு பாப்போம். ஆனா தமிழ்நாட்டுல இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சோஷியல் பிரஷர். அவன் புது பைக் வாங்கிட்டான், நீ ஏன் இன்னும் பழைய வண்டியில போற அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒப்பிடுற கலாச்சாரம். ஆமா, ரவி அங்கிள் மகன் கார் வாங்கிட்டான், நம்ம பையன் இன்னும் பஸ்ல போறானே, அம்மா டைலாக். ஆனா உண்மை என்னன்னா, ரவி அங்கிள் மகன் 7 வருஷம் இஎம்ஐல இருக்கான். மாசம் 18,000 கார் லோன் கட்டுறான். அவனோட சேமிப்பு 0. அவன் கார்ல போறான், ஆனா பினான்சியலா ஒரே இடத்துல தான் நிக்கிறான். ஆனா லாங் டேர்ம் திங்கர் அந்த இஎம்ஐ காசை முதலீடு பண்ணி ஒரு பெரிய சொத்தையே உருவாக்குறான். அப்போ மத்தவங்க கூட ஒப்பிட்டு பாக்குறது தான் நம்ம லாங் டேர்ம் திங்கிங்க்கு எதிரியா? மிகப்பெரிய எதிரி. பணக்காரங்க பணக்காரனா தெரியணும்னு நினைக்க மாட்டாங்க, பணக்காரனா இருக்கணும்னு நினைப்பாங்க. நாம பணக்காரனா தெரியணும்னு ஆசைப்பட்டு ஏழையா இருக்கோம். They are not trying to look rich, they are trying to be rich. செம பாயிண்ட். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். சரி கார்த்திக், பழக்கம் 5. கடைசியா ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட் சொல்லுங்க. இதுதான் எல்லாவற்றிலும் சிறந்தது. பழக்கம் 5. அவங்க பணத்தை பத்தி பேச தயங்க மாட்டாங்க. They are not afraid to talk about money. அவ்வளோதானா? இத குறைவா எடை போடாத பிரியா. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பணத்தை பத்தி பேசுறது ஒரு மரியாதை இறக்க விஷயம், இல்லனா பேராசை பிடித்த விஷயம்னு நினைப்போம். பணப்பேச்சு வேண்டாம், இத நாம நிறைய கேட்டிருக்கோம் இல்ல? ஆமா, நம்ம குடும்பத்துல கூட உன் சம்பளம் எவ்வளோ இத கேளுறது ஒரு தடை செய்யப்பட்ட கேள்வி. யாராவது எடைய கேட்கற மாதிரி ஒரு சங்கடமான விஷயம். சரியா சொன்ன. ஆனா பணக்காரங்க அவங்க வெளிப்படையா பேசுவாங்க. சம்பளம் உயரணும் எப்படி கேட்கறது, முதலீடு லாபம் எவ்வளவு, டாக்ஸ் பிளானிங் எப்படி, இன்சூரன்ஸ் இருக்கான்னு அவங்க குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆடிட்டர் கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா விவாதிப்பாங்க. நாம மட்டும் வெளியே சொல்லாம உள்ளேயே கஷ்டப்படுறோம். நாம ரகசியமா தப்பான முடிவுகள் எடுப்போம். சம்பளம் பத்தி பேச மாட்டோம், ஏன்னா கேட்கவே வெக்கமா இருக்கு. மதுரையில ஒரு HR மேனேஜர் சொன்னாங்க, 80% ஊழியர்கள் அவங்களுக்கு கொடுக்கிற ஆஃபரை பேரம் பேசுறதே இல்ல. அந்த மீதி 20% பேசுறவங்க மத்தவங்களை விட சராசரியா 8ல இருந்து 15% அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. ஒரே வேலை, ஒரே கம்பெனி, ஆனா ஒரு சின்ன பேச்சு எவ்வளவு வித்தியாசத்தை உருவாக்குது பாருங்க. ஐயோ, நான் என் முதல் சம்பளத்தை கேட்கவே இல்ல, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுவே போதும்னு சொல்லிட்டேன். நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நிறைய பேர் இதுதான் பண்றாங்க. பணக்காரங்களுக்கு தெரியும், பணம் வெறும் ஒரு கருவி தான். அதை பத்தி பேசுறதுனால நீங்க பேராசக்காரன் ஆயிட மாட்டீங்க. ஆனா அதை பேசாம தவிர்க்கிறது உங்களை ஏழையாக்கிடும். வாவ், பணத்தை பற்றி பேசுவது பேராசை அல்ல, அதை தவிர்ப்பதுதான் வறுமை. இதுக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட். சரி கார்த்திக், ஒரு குயிக் ரீகேப். அந்த 5 பழக்கங்கள் சொல்லுங்க. ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு வைங்க. முதல்ல உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கோங்க. அதாவது சம்பளம் வந்த உடனே சேமிப்பு. உங்க மேல முதலீடு பண்ணுங்க. திறமை, வருமானம், முதலீடு. நீண்ட கால லாபத்தை யோசிங்க. மத்தவங்களை பார்த்து ஆசைப்படாதீங்க. பணத்தை பத்தி வெளிப்படையா பேசுங்க, வெக்கப்படாதீங்க. சொல்றதுக்கு சிம்பிளா இருக்கு, ஆனா கடைபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். உண்மைதான். ஆனா பிரியா, இந்த 5 பழக்கத்திலையும் ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. இதுக்கு ஒன்னும் 1 லட்சம் ரூபாய் முதலீடு தேவையில்லை, MBA டிகிரியும் தேவையில்லை. இதெல்லாம் முடிவுகள், நாம தினமும் எடுக்கிற முடிவுகள். சேலத்துல ஒரு காய்கறி விற்கிற முருகன்னு ஒருத்தர் எனக்கு தெரியும். அவருக்கு தினமும் 600-700 ரூபாய் தான் வருமானம். ஆனா அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. தினமும் 50 ரூபாயும் ஒரு உண்டியல்ல போடுவாரு. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி. ஒரு பேங்க் மேனேஜர் இதை பார்த்துட்டு ஒரு RD ஓபன் பண்ணி கொடுத்தாரு. மாசம் 1500 ரூபாய், 10 வருஷம். இன்னைக்கு முருகன் கிட்ட 3 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. அதை வச்சு கடையை பெருசாக்கிட்டாரு. பையனை லோன் இல்லாம படிக்க வைக்கிறாரு. தினமும் 50 ரூபாய், 10 வருஷத்துல 3 லட்சம் ரூபாயா? ஆமா. அவருக்கு நிதி சார்ந்த புக்குகள் தெரியாது, ஆப்ஸ் கிடையாது. ஆனா அவர்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, விடாமுயற்சி. அதுதான் மேஜிக். சரி, நானும் இன்னைக்கு ஒரு சிப் ஆரம்பிக்க போறேன். கார்த்திக், நேயர்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும்? இன்றைய வேலை
ஆக்ஷன் லிஸ்ட். வெறும் 5 நிமிஷம் ஒதுக்குங்க. யூபிஐ ஆப்பை திறந்து போன மாசம் தேவையில்லாம செலவு பண்ண 3 விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்க சம்பளம் வர்ற தேதியை நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிப் செட் பண்ணுங்க. 500 ரூபாயில இருந்து கூட ஆரம்பிக்கலாம். உங்க போன்ல ஒரு நோட்டை ஓபன் பண்ணி இந்த மாசம் நான் இந்த விஷயத்தை கத்துப்பேன்னு ஒரு திறமையை எழுதுங்க. யூடியூப்ல ஃப்ரீ கோர்ஸ் பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பவாவது பணத்தை பத்தி பேச தயங்கி இருக்கீங்களா? இந்த வாரம் உங்க குடும்பத்துல பட்ஜெட்டை பத்தியோ இல்ல ஆபீஸ்ல சம்பளம் பத்தியோ ஒரு உரையாடல ஆரம்பிங்க. இந்த எபிசோட பணத்தை சரியா கையாள தெரியாத உங்க ஒரே ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அறிவு வளர வளர செல்வம் பெருகும். கடைசி பாயிண்ட் சூப்பர். கார்த்திக், இறுதி வரிகள். பணக்காரங்க ஒன்னும் வானத்துல இருந்து குதிக்கல. அவங்க சின்ன சின்ன விஷயங்களை தினமும் சரியா பண்றாங்க. நம்ம முன்னோர்கள் வயல்லையும் ஃபேக்டரியிலையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அதே உழைப்பை இப்ப கொஞ்சம் புத்திசாலித்தனமான பழக்கங்கள்ல போட்டா 10 வருஷத்துல யார் வாழ்க்கையும் மாறும். சின்னதா ஆரம்பிங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. சரியான நேரத்துக்காக காத்திருக்காதீங்க. அந்த நேரத்தை நீங்களே உருவாக்குங்க. அருமை. இன்னைக்கு ஏதாவது ஒரு பழக்கத்தை மட்டும் செலக்ட் பண்ணி ஆரம்பிங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எந்த பழக்கம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு. அடுத்த எபிசோட்ல சம்பள உயர்வு எப்படி கேக்குறது, சங்கடம் இல்லாம பேசுறதுக்கான ஸ்கிரிப்ட் அது வருது. மிஸ் பண்ணாதீங்க. அது எனக்கு கண்டிப்பா வேணும். அடுத்த முறை சந்திக்கும் வரை கணக்கு பாருங்க, முதலீடு பண்ணுங்க, பணத்தை பற்றி தைரியமா பேசுங்க.